ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா ஒரு போட்டோ எடுக்கிறீங்க. அந்த போட்டோவை டெவலப் பண்ணி பார்க்கும்போது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி இன்னொரு ஆள் அந்த போட்டோல இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல யாரும் இல்லாத ஒரு இடத்துல செல்ஃபி எடுத்து அதை லேட்டரா நீங்க வாட்ச் பண்ணும்போது அந்த போட்டோல யாரோ இல்ல ஏதோ உங்க பின்னாடி நின்று உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது எதுவுமே கற்பனை இல்ல, உலக வரலாற்றுல எக்ஸ்பர்ட்டால கூட விளக்க முடியாத கேமரால சிக்கின 6 பயங்கரமான ஹாண்டட் போட்டோ பம்ப்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். கடைசி போட்டோவை பார்த்தா உங்க தூக்கமே போயிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் உங்க திரு, வெல்கம் கோஸ்ட் பம்ப்ஸ் மிஸ்ட்ரி. த கூப்பர் ஃபேமிலி 1950 யூஎஸ்ஏல இருக்கிற டெக்ஸஸ்ல எடுக்கப்பட்டது. கூப்பர் ஃபேமிலி அவங்களோட புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி அந்த எக்ஸைட்மெண்ட்ல டின்னர் டேபிள்ல எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்தாங்க. ஆனா அதை டெவலப் பண்ணி பார்த்த எல்லாருமே ஷாக் ஆனாங்க. ஏதோ ஒரு உடல் சீலிங்ல இருந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த போட்டோல கேப்சர் ஆகிடும். இது ஷேடோவா இல்ல வேற ஏதாவதுன்னு இன்ன வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே இந்த போட்டோ எடுக்கல இந்த மாதிரி ஒண்ணு நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கல அந்த போட்டோல மட்டும் இப்படி ஒரு உருவம் வந்தது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. த ஆம்டிவில் கோஸ்ட் பாய் 1976 நியூயார்க்ல இருக்கிற ஆம்டிவில் ஹாரர் ஹவுஸ்ல எடுக்கப்பட்டது. அந்த வீட்டுல நடந்த கொலை சம்பவங்களை ஆராய்ச்சி பண்ண இடி அண்ட் லோரியன் வாரன் டீம் எடுத்த போட்டோ. ஆம்டிவில் ஹவுஸ்ன்னு சொன்னாலே அங்க பயப்படாதவங்க யாரும் இருக்க முடியாது. அந்த வீட்டுல யாரும் இல்லாத போது ஜீன் கேம்பல்னு ஒரு போட்டோகிராஃபர் இன்ஃப்ராரெட் கேமரா வச்சு எடுத்த போட்டோ தான் இது. நல்லா பார்த்தா ஒரு சின்ன பையன் ரூமுக்கு வெளியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த வீட்டுல கொலை செய்யப்பட்ட ஜான் டிஃபியோட ஆவின்னு நம்பப்படுது. இந்த போட்டோவை பத்தி இன்னும் வரைக்கும் பல டிபேட்கள் போய்கிட்டு இருக்கு. த சால்வே ஃப்ரிட்ஸ் ஸ்பேஸ்மேன் 1964 யூகேவில் இருக்கிற கம்பரியால எடுக்கப்பட்டது. ஜிம் டெம்ப்ளட்டன் ஒருத்தர் அவரோட பொண்ணு எலிசபெத்தை ஒரு நல்ல கிராசரி ஏரியால உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுத்தார். இந்த போட்டோல அந்த பொண்ணுக்கு பின்னாடி கொஞ்சம் பாருங்க, ஒரு ஸ்பேஸ்மேன் சூட் போட்டு ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கும். ஜிம் சொல்றபடி பார்த்தா போட்டோ எடுக்கும்போது அங்க அவங்கள தவிர வேற யாருமே இல்லை. இந்த இன்சிடென்ட்டை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி கோடா கம்பெனி கூட செக் பண்ணி பார்த்துட்டு இதுல எந்த ஒரு மார்பிங்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பல பேர் இது ஜிம்மோட மனைவி திரும்பி நிக்கிறாங்கன்னு சொன்னாலும் அந்த ஸ்பேஸ்மேன் லுக் இப்போ வரைக்கும் ஒரு அன்எக்ஸ்பிளைன் பேரநார்மல் ஈவெண்டா தான் பார்க்கப்படுது. த பிரவுன் லேடி ஆஃப் ரைனம் ஹால் 1936 இங்கிலாந்துல இருக்கிற ரைனம் ஹால்ல எடுக்கப்பட்டது. கண்ட்ரி லைஃப் மேகசின்காக அந்த பழைய கோட்டையை போட்டோ எடுக்க போனப்போ கேப்சர் ஆகும். கோஸ்ட் போட்டோகிராஃபிலேயே இதுதான் ஹோலி கிரெயில்னு சொல்லுவாங்க. கேப்டன் ப்ரோவன் அண்ட் இந்திரா ஷிரானி 2 பேர் ஸ்டெப்ஸை போட்டோ எடுக்கும்போது மேல இருந்து ஒரு உருவம் இறங்கி வர மாதிரி கேப்சர் ஆச்சு. இதுல இருக்கிற உருவம் லேடி டோரத்தி வால்போல்னு சொல்றாங்க. அவங்கள அந்த கோட்டையிலேயே கைதி மாதிரி வச்சிருந்து இறந்து போனவங்க அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. இந்த போட்டோவை மட்டும் ஃபேக்குன்னு யாராலையும் நிரூபிக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு பெர்ஃபெக்ஷனா கேப்சர் ஆகிருக்கு. த கோஸ்ட் ஆஃப் த எஸ்எஸ் வாட்டர் டவுன் 1924 பெசிபிக் ஓஷன்ல பயணம் செஞ்ச எஸ்எஸ் வாட்டர் டவுன் கப்பல்ல எடுக்கப்பட்டது. கப்பல்ல கேஸ் லீக் ஆகி இறந்த 2 சைலர்ஸையும் கடல்ல புதைச்சதுக்கு அப்புறம் நடந்த விஷயம். ஜேம்ஸ் காட்டனி அண்ட் மைக்கேல் மிஹான்னு 2 சைலர்ஸ் கப்பல்ல வேலை செய்யும் போது இறந்து போறாங்க. அவங்கள கடல்ல புதைச்சதுக்கு அப்புறம் பல நாட்களுக்கு அவங்க 2 பேரோட முகம் கடல் அலைகள்ல தெரிஞ்சதா எல்லாரும் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்ட கப்பலோட கேப்டன் அதை போட்டோ எடுக்க சொன்னாரு. அந்த போட்டோவை டெவலப் பண்ணும்போது 2 பேரோட முகங்கள் கடல் வேவ்ல ரொம்ப கிளியரா கேப்சர் ஆகிருங்க. இது இப்போ வரைக்கும் கடல் பயணங்கள்ல நடந்த ஒரு சில்லிங் மிஸ்ட்ரியா பார்க்கப்படுது. த ஸ்பெக்டர் ஆஃப் நியூபை சர்ச் 1963 நார்த் யர்க்ஷையர்ல இருக்கிற நியூபை சர்ச்ல எடுக்கப்பட்டது. ரெவரண்ட் கென்னத் லாட்னு ஒரு பிரீஸ்ட் சர்ச்சோட ஆல்டரை போட்டோ எடுத்தார். இந்த போட்டோல இருக்கிற உருவம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். கிட்டத்தட்ட 9 அடி உயரத்துல முகத்துல ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு உருவம். இது டபுள் எக்ஸ்போசர்னு பல பேர் சொன்னாலும் போட்டோகிராஃபி எக்ஸ்பர்ட்ஸ் இது ஒரு சிங்கிள் நெகட்டிவ்ல எடுக்கப்பட்டதுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த உருவம் லைட்டா ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கிறதால இது உண்மையான பேரநார்மல் என்டிட்டின்னு பல பேர் நம்புறாங்க. அவ்வளவுதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த 6 போட்டோலையும் உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாகவும் அன்எக்ஸ்பிளைன்டாகவும் தோணுன போட்டோ கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி பல உண்மையான மிஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே கியூரியஸ்.